ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டான சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். 2 வெங்காயத்தை நம்ம நல்லா சிறுவனையாக நறுக்கி எடுத்துருக்குறோம். ஒரு தக்காளி நல்லா நம்ம நறுக்கி எடுத்துருக்கோம். 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஃபஸ்ட்டு நம்ம வானொலி வச்சுக்கிறோம். தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கறி நல்லா நம்ம கொட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் போட்டுக்கணும். சிக்கனில் நல்லா தண்ணி விட்டுருக்குது. தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வணங்க விடணும். தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கறி நல்லா வெந்து வந்திருக்குது. கறி நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கணும். இப்போ வானல் வச்சுட்டோம். தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சதும் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டால் தான் நல்லா பொரிஞ்சு நல்லா செவந்து வரும். அடுத்தது வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது தக்காளி போடணும். நல்லா வதங்கி விடணும். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது போடணும். நல்லா கிளறி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அடுத்தது நம்ம சிக்கனை கொட்டி நல்லா கிளறி விடணும். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கிறோம். இப்போ லைட்டாக மிளகுத்தூள் தூவிக்கணும். லைட்டாக கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டுக்கணும். சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுத்தது 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த தண்ணியிலே நல்லா கறி வெந்து நல்லா ட்ரை ஆகி வர அளவுக்கு நம்ம விடணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். ஆல்ரெடி நம்ம கறி வணக்குள்ளே உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கணும். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா சிக்கன் நல்லா வெந்து நல்லா ட்ரை ஆகி வந்திருக்குது. பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு ட்ரை ஆகி வந்திருக்குதுன்னு. இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா ட்ரை ஆகி நல்லா வெந்து வந்த பின்னாடி இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கிறோம். கொத்தமல்லி தழையை நல்லா தூவி விட்டுக்கணும். தூவி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். சுட சுட சிக்கன் கிரேவி ரெடி. கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சுட சுட சிக்கன் கிரேவி ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காத கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு திரும்ப சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.